நான் ரொம்ப லிட்டு மச்சான் என் ஃபேவரிட்டு சீனை போட்டு சுத்து அவ ஒத்து வருமா ஒத்து நான் ரொம்ப லிட்டு மச்சான் என் ஃபேவரிட்டு சீனை போட்டு சுத்து அவ ஒத்து வருமா ஒத்து ஒத்து வருமா ஒத்து ஒத்து வருமா ஒத்து சீனை போட்டு சுத்து சீனை போட்டு சுத்து அவ ஒத்து வருமா ஒத்து ஒத்து வருமா ஒத்து சீனை போட்டு சுத்து சீனை போட்டு நானோ லக்கு விட்ட ஒரு லுக்கு அச்சிது லக்கு ஆனே தக்கு அவன் ஆறான் பத்திக்க பார்த்தே டக்குன்னு பார்த்தான் அவதே ஜர்க்கேன் 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 கலர் மச்சான் வெல்த்து விட்டா மச்சாவா லைட்டா சுச்சா பிரைட்டா ஆச்சு லைஃப் ஃபுல்லா குஜால் தான் கண்ணு ரெண்டும் கஜானா அந்த கொலையடிப்பேன் மச்சானா லவ் கிவனு சுத்த விட்டு குத்துறாத பனானா ஸ்கெட்ச் போட்டு தூக்க போறேன் கோவிந்தம்மா மெர்சலா அந்த ஆர்சிபிக்கு காலம் வருது என்ன குறைச்சலா கோயின் ஒரு வைரத்தை ஐஃபில் டவர் வைரத்தை உஷார் பண்ண யூஸ் பண்ணுவான் பித்த கோரஸ் தீரத்தை அவன் ஆறான் பத்திக்க பார்த்தே டக்குன்னு பார்த்தான் அவதே ஜர்க்கேன் 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 நான் ரொம்ப லிட்டு மச்சான் என் ஃபேவரிட்டு சீனை போட்டு சுத்து அவ ஒத்து வருமா ஒத்து நான் ரொம்ப லிட்டு மச்சான் என் ஃபேவரிட்டு சீனை போட்டு சுத்து அவ ஒத்து வருமா ஒத்து ஒத்து வருமா ஒத்து ஒத்து வருமா ஒத்து சீனை போட்டு சுத்து சீனை போட்டு சுத்து அவ ஒத்து வருமா ஒத்து ஒத்து வருமா ஒத்து சீனை போட்டு சுத்து சீனை போட்டு நானோ லக்கு விட்ட ஒரு லுக்கு அச்சிது லக்கு ஆனே தக்கு அவன் ஆறான் பத்திக்க பார்த்தே டக்குன்னு பார்த்தான் அவதே ஜர்க்கேன் 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 ஓகே வணக்கம் சத்தமாக கதைக்கு வணக்கம் வணக்கம் ரைட் என்ன பேர் தங்கச்சிக்கு கனு சரி தனு வேணா சரி தனு சொல்லுங்க எந்த விசேஷம் நடந்துன்னு இருக்குது நிறைய சொந்தக்காரர் எல்லாம் வந்து நிற்கிறோம் கேக் எல்லாம் வச்சிருக்குது அப்போ என்ன விசேஷம் இன்றைக்கு என்ன ஸ்பெஷல் டே இன்றைக்கு பர்த்டே அதாச்சும் தனு வந்து இன்றைக்கு உங்களுடைய 21வது பிறந்த நாளை உங்களோட சொந்த பந்தங்கள் நண்பர்கள் எல்லாரையுமே அழைச்சி சிறப்பாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க என்ன ஓமா இல்லையா ஓம் ரைட் அப்போ உங்களுடைய 21வது பிறந்த நாள் சொல்லி ஒராக்கள் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும் இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் அதாச்சும் உங்களோட 21வது பிறந்த நாளை கொஞ்சம் ஸ்பெஷல் ஆகணும்னு சொல்லியும் சின்னதாக ஒரு சர்ப்ரைஸோட அவன் அன்பான வாழ்த்துக்களையும் உங்களுக்கு கொடுக்கணுமான்னு ஆசைப்பட்டு ஒரு ஆக்கள் மிக்கி மவுஸ் மினி மவுஸ்ட்டு கொஞ்சம் கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பி இருக்கணும் எங்கிட்ட சார்பாக இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் தன்னிட்ட கொடுத்து எங்கிட்ட அன்பான வாழ்த்துக்களையும் அவாக்கு சொல்லிட்டு அவாவை கொஞ்சம் சந்தோஷப்படுத்திட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு ஆக்கள் அனுப்பி இருக்கணும் ஏன்னா அப்போ மிக்கியும் மினியும் என்ன கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்து தந்தது பிறந்தநாள்னு சொல்லி ஒரு அழகான ஃப்ளோ போக்கே அனுப்பி இருக்கணும் அவங்களுடைய அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு உரித்தாகட்டுமா அப்படின்னு சொல்லி அந்த பூக்களை மாதிரி எப்பவுமே உங்களையும் சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கட்டுமா ஏன்னா ஓமா இல்லையா அப்ப கொஞ்சம் சிரிக்கலாம் சிரிக்கிறீங்களே கலைச்சு போனீங்களா அப்ப சரி ஏன்னா அதாச்சும் அந்த பூக்களை மாதிரி எப்பவுமே சிரிச்சிட்டு சந்தோஷமா உங்களை இருக்கட்டுமான்னு சொல்லி ஒரு அழகான பூக்கொத்து அனுப்பி இருக்கணும்
இன்னும் ஸ்பெஷலாக குபேரன் சிலியோட ஒரு குறிப்பிட்ட தொகை காசும் வந்திருக்குது. வேறு வேறு கிஃப்ட்டும் இருக்குது. அப்போ மெட்ட கிஃப்ட் எல்லாத்தையும் பார்ப்போமா என்ன கிஃப்ட் வந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போமே. ரைட், சரி. குட்டியாக ஒரு பாக்ஸ் ஒன்று வந்திருக்குது. அந்த பாக்ஸில் இருக்கிற அந்த ரிபனை பிடிச்சி இழுக்கணுமா? ரைட், தொடர்ந்து இழுக்கணுமா? ரைட், என்ன வந்திருக்கு அடுத்தது? இலக்கு நிறைய காசு வருதா? சரி, அதாச்சும் 21வது பிறந்த நாளாம் செலிப்ரேட் பண்றீங்களாம்னு சொல்லி 21,000 ரூபாய் காசு இருக்கு அதுக்கு இல்லையா? அதோட குபேரன் சிலையும் வச்சு நிறைய காசு வந்து கிட்டத்தட்ட 1,30,000 ரூபாய் காசு அதுக்கு இருக்குது. இந்த காசு எல்லாத்தையும் எடுத்து உங்களோட சொந்த பந்தங்கள் எல்லாருக்கும் பார்ட்டி கொடுக்கட்டுமா? அப்படியா? சரி, ஏன்னா அதாச்சும் உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லி ஒரு ஆக்கள் இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் அனுப்பி இருக்கணும். பிறந்த நாள் என்று சொன்னால் நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லிவினமாம். இருந்தாலும் தங்களுடைய வாழ்த்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு முறையில் உங்களுக்கு வந்து சேரணும் என்று ஆசைப்பட்டு இந்த மாதிரி அனுப்பி இருக்கணும். ஏன்னா சரி, அப்படி இந்த பெரிய பாக்ஸை ஓப்பன் பண்ணுங்க. சரி, அடுத்தது என்ன கிஃப்ட் வந்துருக்குது? லெஹெங்கா. அதாச்சும் பெரிய லெஹெங்கா ஒன்று வந்திருக்குது. இதையும் உங்களுக்கு பிறந்த நாள் கிஃப்டாக எடுத்து கொள்ளட்டுமாமன்னு சொல்லி அப்போ நிறைய கிஃப்ட் எல்லாம் இருக்குது. என்ன கிஃப்ட் இருக்குது? சந்தோஷமா இந்த மாதிரி வந்தது? சிரிக்கிறீங்க? இல்லை, எதையோ ஜோதிச்சுட்டு நிற்கிற மாதிரி இருக்கு. ஏதாச்சும் யோசிக்கிறீங்களா? இல்லையே, இல்லை. ஏன்னா அதாச்சும் உங்களை இன்றைக்கி நல்ல சந்தோஷமாக இருக்கணுமா, உங்களையும் கொஞ்சம் சந்தோஷப்படுத்தி பார்க்கணுமென்று ஆசைப்பட்டு இந்த மாதிரி ஒரு ஆக்கள் அனுப்பி இருக்கினாம். ஏன்னா சரி, அப்போ சந்தோஷமா? எவ்வளோ சந்தோஷம்? நல்ல சந்தோஷம். சரி, அப்போ சந்தோஷப்பட்டால் மட்டும் காணாது. இப்போ யார் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கிஃப்டை அனுப்பியிருப்பினோம்னு நீங்கள் கெஸ் பண்ணி சொல்ல போறீங்க. ஏன்னா கெஸ் பண்ணுவோமா? யாரா இருக்கும்? மைக்க கிட்ட வச்சுக்கணும். அப்படி யாரா இருக்கு? அப்பாவா இருப்பார். என்ன பேர் அப்பாக்கு? செல்வன். அப்பா இல்லையா? அப்பா கொடுக்கல. அப்பா அனுப்பையில வேற ஒரு ஆக்கள் அனுப்பி இருக்கணும். அதாச்சும் இந்த கிஃப்டை கொடுத்தாங்கன்னு சொன்னவ கொடுத்துட்டு கேட்டிக்கணும்னு சொன்னால் உடனே வீட்டுக்காரர் தான் சொல்லுவா. எங்களை கெஸ் பண்ணி சொல்றது கொஞ்சம் டைம் எடுக்கும், இருந்தாலும் கேட்டு பாருங்க, சிலது எங்களையும் சொல்லலாம் என்று சொல்லி அனுப்பினது. யாரா இருக்கும்? சத்தமா சொல்லணும். மாமா. மாமாக்கு என்ன பேர்? மயூரன் மாமா. மயூரன் மாமா எங்கே இருக்கிறார்? இங்கே நிற்கிறாரா? இல்லையே, மாமாவும் கொடுக்கல, வேற ஒரு ஆக்கள் கொடுத்துருக்கணும். கொஞ்சம் டைம் இருக்குமென்னு சொன்னவன் தங்களை நீங்கள் கெஸ் பண்ணுறதுக்கு. இருந்தாலும் கேட்டு பாருங்க, எங்களை சரியாக கெஸ் பண்ணி சொல்கிறாவா அண்டு பார்க்கணும் என்று இப்படி இந்த மாதிரி அனுப்பி இருக்கணும். மாமா மில்லியன் சொன்ன வேறு யாராச்சும் இருக்கிறாங்களா இந்த மாதிரி கிஃப்ட் அனுப்புறதுக்கு? ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருக்கணும்? ஜெர்மனில் இருக்கணும். அதாச்சும் ஜெர்மனில் இருந்து வரையில, ஜெர்மனில் இருந்து இந்த கிஃப்ட் வரையில வேற ஒரு நாட்டில இருந்து இந்த மாதிரி அனுப்பி இருக்கணும். சான்ஸ் இருக்குமா? இல்லை. சரி, இதுக்குள்ள வந்து நிறைய பேர் இருக்கணும். இருக்கிறாக்கள் கொடுத்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி போட்டு சத்தம் போடாமல் நின்று பார்க்கலாம் என்ன நடக்குது இருக்கா பார்ப்போம்னு சொல்லி. சான்ஸ் இருக்குமா? இருக்குமா இல்லையா? இல்லை. சரி, நானே ஆல்ரெடி நிறைய கலைஞ்சு போயிருக்கிறேன். என்ன திரும்ப நிறைய கேள்வி கேட்காதேங்க. அப்படியா? சரி, இன்னொரு குட்டி பாக்ஸ் இருக்கு. அந்த குட்டி பாக்ஸையும் பார்த்துட்டு யார் அனுப்பினு சொல்லி பார்ப்போமா? ரைட், இல்லைங்க இங்கே பிடிச்சிலுங்க. அடுத்தது என்ன வந்திருக்குது? அடுத்ததும் காசு தான். அப்போ ஒரே காசு தான் கிஃப்டா வந்திருக்கா. அப்போ யாருன்னு சொல்லி பார்ப்போமா? சரி, இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் அனுப்பினது யாருன்னு தெரிஞ்சா இன்னும் சொல்ல போறீங்களா? வேலுக்கு இப்படி சர்ப்ரைஸ் பண்ணது யாருன்னு தெரிஞ்சா என்ன சொல்ல போறீங்க? வேலுக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலை? அப்படியா? அப்ப சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. சரி, அப்ப யார் அனுப்பினு சொல்லி பார்ப்போம். சரி, என்ன கடைசியா இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்குது. அந்த கிஃப்டையும் பார்த்தோம்னு சொன்னா
கட்டாயம் தெரிஞ்சிடும் யார் அனுப்பியிருக்காங்க. ரைட், அந்த கிஃப்ட் நம்பருக்கு ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணுங்க. சரி, அடுத்தது என்ன கிஃப்ட் வந்திருக்கு? கடைசி ஒரு அழகான போட்டோ ஃப்ரேம் கொண்டு வந்திருக்கேன். இனிய பிறந்த நாள் நெல் வாழ்த்துக்கள் என்று சொல்லி உங்களோட போட்டோஸ் எல்லாம் போட்டு நிறைய கவிதை எல்லாம் போட்டு அனுப்பி இருக்கிறோம். சரி, ஒரு ஃப்ரேம் ஒரு திருப்புங்க எல்லாரும் பார்க்கட்டும். சரி, அதில் வந்து பெரிய ஒரு கவிதை ஒன்று போட்டு அனுப்பி இருக்கிறோம். அந்த கவிதையை வந்து உங்களுக்கு வாசிச்சு காட்டட்டுமா கட்டாயம் என்று சொல்லி வாசிச்சு பார்ப்போமா? ஸ்பெஷலாக வந்து உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லி தங்கன கையாலேயே ஒரு கவிதை ஒன்று எழுதி அனுப்பி இருக்கிறோம். இந்த கவிதையை வாசித்து உங்களுக்கு ஒரு காட்டட்டாமன்னு சொல்லி. எங்கள் செல்ல மகளே, நீ இல்லாத இந்த வீடு சத்தம் இருந்தும் அமைதியாகி விட்டது. ஒரு சில நாட்கள் தான் என்றாலும் உன் சிரிப்பில்லாத ஒவ்வொரு நொடியும் எங்களுக்கு ஒரு நீண்ட காலமாக தோன்றுகிறது. அப்பா இந்த நாளில் ஜெர்மனிக்கு போக வேண்டிய நேரம் வந்தபோது உன்னை விட்டு பிரிவது அவரின் மனதை நொறுக்கியது. தூரம் உடலை பிரித்தது மட்டும், ஆனால் அப்பாவின் இதயத்தில் நீ எப்போதும் அருகில் தான் இருந்தாய். அம்மாவின் கண்களில் நீ ஒரு மகள் மட்டுமல்ல, அவள் உயிரின் பாதி. வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் உன் அன்பின் பாசத்தால் நிறைந்திருக்கிறது. உன் 2 தம்பிகளும் நீ ஒரு அக்கா மட்டும் அல்ல, அம்மாவை போல கவனிக்கும் ஒரு நிழல். அவர்கள் விழும் முன் பிடிப்பவள், அவர்கள் அழும் முன் புரிந்து கொள்பவள், அவர்கள் சிரிக்க தன் சோர்வையே மறந்துவிடும் தேவதை. எங்கள் மகளே, நீ இவ்வளவு அழகோ அதைவிட உன் மனசு என்றும் அழகு. உன் கனவுகள் உயரம் தொட்டாலும் உன் இதயம் எப்போதும் குடும்பத்தோடு தான் இருக்கும். நீ புத்திசாலி, துணிந்தவள், எதை நினைத்தாலும் சாதிக்க பிறந்தவள். உன் முயற்சி, உன் பொறுப்பு, உன் அன்பு இதெல்லாம் பார்த்து நாங்கள் பெருமையால் கண் கலங்குகின்றோம். சில குழந்தைகள் வீட்டில் பிறக்கிறார்கள், ஆனால் நீ எங்கள் வாழ்க்கைக்கு அர்த்தமாக பிறந்தவள். நீ எங்கள் மகள் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு நன்றி சொல்கின்றோம். உன் அன்பு இந்த குடும்பத்தை இணைத்து நிற்கும் ஒரு இதயம் போல. நாங்கள் எப்போதும் உன்னை நேசிப்போம். தூரம் எவ்வளவு இருந்தாலும் நீ எங்கள் மூச்சில் வாழ்கின்றாய். உன்னை உயிராக நேசிக்கும் அம்மா, அப்பா மற்றும் உன் 2 குட்டி தம்பிகள் என்று சொல்லி ஒரு அழகான கவிதை ஒன்று ஸ்பெஷலாக தங்கண்ட கையாலேயே எழுதி அனுப்பி இருக்கிறோம். இவங்களோட பிறந்த நாளை வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணினோமாம். ஏன்னு சொன்னால் இந்த கிஃப்டை அனுப்பினாக்களுக்கு உங்களை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். நீங்கள் ஒன்று சொன்னால் சரியான விருப்பமாம். ஆனால் இந்த நிகழ்வை வந்து ரொம்ப மிஸ் பண்ணினோமாம். ஏன்னு சொன்னால் ரொம்ப தூரத்தில் இருக்கணுமாம். தூரத்தில் இருந்தாலும் அவன் அன்பும் வாழ்த்தும் இன்றைக்கு உங்களுக்கு வந்து சேரணும். உங்களை இன்றைக்கு ரொம்பவே சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் என்று சொல்லி யார் அப்போ இந்த மாதிரி எல்லாம் அனுப்பினது கிஃப்டை சத்தமாக இருக்க சொல்லுங்க பாப்பா. ரைட், அப்பா அம்மா அவங்களோட சேர்ந்து உங்களுடைய தம்பியாகல எல்லாரும் சேர்ந்து அனுப்பி இருக்கிறோம். உங்களை இன்றைக்கு சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு சொல்லி இவரோட சேர்ந்து இன்னும் ஸ்பெஷலாக வேறு வேறு கிஃப்ட் எல்லாம் வேறு கேஷ் எல்லாம் கொடுத்துருக்கணும். வேறு வேறு யாக்கள் யாருன்னு சொல்லி பார்ப்போமே. ரைட், அதாச்சும் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்திருக்கு. அழகான ஃபோட்டோ ஃப்ரேம், ஃப்ளவர் பொக்கே, குபேரன் சிலையெல்லாம் வச்சு 1,34,000 ரூபாய் காசு வந்திருக்குது. இதை உங்களுடைய அப்பா அம்மா தம்பியாக்கள் அனுப்பி இருக்கணும். தங்கண்ட சார்பாக இந்த கிஃப்டை எடுத்துக்கொள்ளட்டாம்னு சொல்லி இவையோட சேர்ந்து வேறு யாக்களும் அனுப்பி இருக்கணும். யாருன்னு சொன்னால் துஷாந்த் மாமா அவங்களோட சேர்ந்து அபிராமி அத்தை அவையில் வந்து 50,000 ரூபாய் காசு கொடுத்திருக்கணும். அவையிலோட சேர்ந்து ரஞ்சினி அண்டி அவ 20,000 அனுப்பியிருக்கிறா. கிருபா மாமா 21,000 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அவையிலோட சேர்ந்து ஜெனா மாமா ரஜி அண்டி ஜெனா மாமா ராஜி அண்டி அனுப்பியிருக்கணும். அழகான லெஹங்கா ஒன்று வந்திருக்குது பிறந்தநாள் கிஃப்டாமன்னு சொல்லி. இவரோட சேர்ந்து பழம் மாமா மாலா அண்டி தெரியுமா? அவையில் எல்லாரும் எங்கே இருக்கணும்? ஜெர்மன்ல பழம் மாமா மாலா அண்டி இவங்க வந்து 50,000 ரூபாய் காசு கொடுத்திருக்கிறாங்க. இது காசு இல்லை, இதெல்லாம் அவையோட அன்பான சின்ன சின்ன குட்டி கிஃப்ட். அவங்களுக்கு இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் எடுத்து சந்தோஷமா பிறந்த நாளை கொண்டாடட்டுமாம், சந்தோஷமா இருக்கட்டுமாம்னு சொல்லி இப்படி அனுப்பி இருக்கணும். சந்தோஷமா
சரி, அப்போ ஏன் அம்மாவையும் அப்பாவை எல்லாரையும் விட்டுட்டு இங்கே வந்து நீங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கா? ஒரு காரணமும் இல்லையா? ஏதோ ஒரு காரணம் ஒன்று இருக்காமே. ஆ, அம்மா அப்பா எல்லாம் வாங்க நிற்கணும், ஸ்பெஷலாக எங்கே வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்காமே. சரி, இப்போ யார்கிட்ட வீட்டை வந்து நிற்கிறீங்க? சத்தமாக சொல்லணும் மைக்கில். அத்தையும் மாமாண்டையும் பர்த்டேமா? மாமாக்கு என்ன பேர்? மயூரன் மாமா. அத்தைக்கு செல்வி அத்தை. மயூரன் மாமா செல்வி அத்தை வீட்டை வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்க. ஏதாச்சும் காரணம் இருக்கா? அப்பா சொன்னவர் ஒரு காரணம் இருக்காமன்னு சொல்லி. மாமாவையும் அத்தையும் என்ற உங்களுக்கு சரியான விருப்பமாம்? ரொம்ப இல்லையா? நிறைய விருப்பமாம். ஏனென்று சொன்னால் அப்பா அந்த காலம் நிறைய கஷ்டப்பட்டு வெளிநாட்டுக்கு போனவராம், இந்தியாவில் எல்லாம் நின்று நிறைய சிரமங்களை அனுபவித்தவராம். அந்த காலத்திலிருந்து அத்தையும் மாமாவும் தான் உங்களை ரொம்ப பாசமாகவும் செல்லமாகவும் வளர்த்தவையாம். அதால் தங்களை விட அத்தையிலையும் மாமாலையுமே நிறைய அன்பும் பாசமும் இருக்காம். அதாலேயே தாங்க எல்லாரும் அங்கே நின்றாலும் அத்தையோடைய மாமாவோடையும் சேர்ந்து பிறந்த நாள் கொண்டாடணும் என்று சொல்லி இங்கே வந்து நீங்களாம். ரொம்ப இல்லையா? மாமாவும் வந்து ஆசைப்பட்டு தாங்கள் உங்களுக்கு பிறந்த நாள் செய்யணும்னு சொல்லி கூப்பிட்டு செய்கிறாராம். அவைகளுக்கும் நன்றியாம் என்று சொல்லி விட சொன்னவர் என்ன? ஓகேயா? சரி, அதாச்சும் அழகான அப்பா, அன்பான அம்மா, அழகான தம்பியாக்கள் எல்லாருமே ஆசைப்படினோம் நீங்கள் இன்றைக்கு சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி எப்போவுமே சிரிச்சுட்டு சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு சொல்லி. ஸோ அப்பா ஆசைப்படுற மாதிரி லைஃப்பில் எப்போவுமே சிரிச்சுட்டு சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு சொல்லி குரூப் லங்கா ஈவென்ட் பிளானர் பிரைவேட் லிமிடெட் சார்பாக நாங்களும் வாழ்த்திக் கொள்ளுறோம். இனிய பிறந்த நாள் நெல் வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூவா. சரி, காணும் வேலை கிடத்த மாறுங்க. அப்படியா? சரி, ஓகே. ஃபோட்டோ எடுப்போமா? சரி, ஓகே, தேங்க்யூ. Novana.